வணக்கம். 18 வயது நிரம்பாத, லைசன்ஸ் இல்லாத சின்ன குழந்தைகள் பைக் ஓட்டக்கூடியது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. பொதுவா இது ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனா அந்த குழந்தைகளுக்கும் இது உணரல. அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் இது புரியல. பொதுவாக ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த சட்டத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பொதுவா ஒரு குழந்தைகள் எந்திரிச்சு நடக்கும்போது சந்தோஷப்படலாம். ஒரு சைக்கிள் ஓட்டும்போது சந்தோஷப்படலாம். ஏன் பைக் ஓட்டும்போது கூட சந்தோஷப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த குழந்தைகள பொது வெளியில பைக் ஓட்டிட்டு போறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஆனால் நிறைய பெற்றோர்கள் அந்த தப்ப செய்றாங்க. குறிப்பாக அம்மாக்கள குறிப்பிடலாம். "மோனே என்னைய அந்த கடை வரைக்கும் கொண்டு விடுவியா? மோனே என்னைய அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுவியா?" அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் ஒரு குழந்தைகளோட ஒரு ஆரம்பமா அப்படின்னு பார்க்க முடியும். அதுக்கு பிறகு இவங்க அதோட விடமாட்டாங்க. அடுத்தவங்ககிட்ட சொல்லி பெருமைப்படுவாங்க. என் பையன் நல்லா பைக் ஓடுவான்னு சொல்லுவாங்க. தப்பில்ல. ஆனா என் பையன் என்னையும் வச்சு ஓடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெருமைப்படக்கூடிய விஷயம் இருக்கு. இப்படி பொது ரோட்ல மட்டும் விடுறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு அந்த குழந்தைகள பைக்கும் கொடுத்து அனுப்புறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பொதுவா இதுவரைக்கும் இந்த குழந்தைகள் பைக் ஓட்டுற விஷயத்துல காவல்துறையிலிருந்து கடுமையான நடவடிக்கைகள் கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இவங்க மேல வழக்கு போட்டாச்சுன்னா அது ரொம்ப மோசம் அப்படின்னு உள்ளது இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த குழந்தைகள்ட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. காவல்துறை ரொம்ப கடுமையான ஒரு நடவடிக்கையில வந்திருக்காங்க. இனி உள்ள நாட்கள்ல இந்த மாதிரி குழந்தைகள பைக் ஓட்டுறத பிடிச்சாங்கன்னா, அந்த குழந்தைகள் மேல எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு உள்ள ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸுக்கும் ரூ. 25,000 ஃபைன் போடுவாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே அவங்கள ஜெயிலில் போடுறத விடக்கும் இந்த எஃப்ஐஆர் அவங்கள பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எஃப்ஐஆர் ஃப்யூச்சரில் அவங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தடையாக வந்திருக்கும். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஆள் மேலே ஒரு எஃப்ஐஆர் வந்தால் எத்தனையோ வருஷங்கள் தாண்ட பிறகும் அது அவங்கள விட்டு மாற மாட்டேங்குது. ஒரு குற்றம் செய்யும்போது அதை அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு 20 வருஷம் தாண்டி கூட ஒரு விஷயத்துக்கு எனக்கு அந்த கேஸ் இப்போவும் என்னை அதை தொல்லைப்படுத்துன்னு வருத்தப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு பல விஷயங்களில் இந்த கேஸ் ஒரு பாதிப்பை தரும். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் காவல்துறை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாணவர்களையும் பாதிக்கும். இந்த மாணவர்களுக்கு பைக் கொடுத்து விடக்கூடிய அல்லது சிறுவர்களுக்கு பைக் கொடுத்து விடக்கூடிய பெற்றோர்களையும் பாதிக்கும். அந்த வகையில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அனைத்து பெற்றோர்களும் அவங்களோட குழந்தைகளுக்கு பைக் கொடுத்து விடாமல் இருக்கணும். அவங்கள பைக் ஓட்ட அனுமதிக்கக்கூடாது. லைசன்ஸ் எடுத்த பிறகு சாலைகள்லையும் பள்ளிக்கும் போக அனுமதிக்கணும். நம்மளை ஒரு போலீஸு பிடித்த பிறகு வருத்தப்பட்டுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கடுமையாக நடவடிக்கை எடுப்போம்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதில் சிறுவர்களும் முக்கியமாக பெற்றோர்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா நாளைக்கு கஷ்டப்பட போகிறது நம்முடைய குழந்தைகள் தான். நம்முடைய குழந்தைகள் ஒரு எஃப்ஐஆர் இல்லாமலோ அல்லது கஷ்டப்படாமலோ அந்த வழக்கால பிரச்சனைகள் இல்லாமலோ இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்து அவர்களை கட்டுப்படுத்தினால்தான் இந்த பிரச்சனையில் நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாக்க முடியும். நன்றி.